அழகான தருணம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கோடை வெக்கை மிகுந்த நேரத்தில் உங்கள் மனசெல்லாம் குளிர்ந்து உங்கள் கண்கள்லாம் மகிழ்ந்து இருக்கிறதுக்காக அதை ஒரு மெனக்கெடுத்து தாம் மட்டும் சந்தோஷமானமல் தன்னை சார்ந்தவர்களும் சந்தோஷப்படுன்றதுக்காக தாராபுரம் நகர அரிமா சங்கம், வீரா ஸ்டீல்ஸ் அண்ட் கோ, ஆல் இந்தியா தமிழ் அன்னை அறக்கட்டளை எல்லாம் இணைந்து அதோடு இல்லாமல் நிறைய உபயதார பெருமக்கள், அதில் குறிப்பாக வீரா ஸ்டீல்ஸ் பிரவீன்குமார் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பாராட்ட சொல்லணும். நான் ரொம்ப மெனக்கெடுத்து இந்த பணிக்கு, அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நீதிபதி ஐயா அவர்களுக்கும், அதே போல் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். தினந்தோறும் எதுக்க நேரம் செலவழிக்கிறோம். ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்கு நேரம் செலவழிக்கிறது நம்மளை புதுப்பிச்சுக்கிற மாதிரி, புதுப்பிச்சுக்கிறா இன்னும் உற்சாகப்படுத்துகிறோம். உடலில் உற்சாகத்தை தர்ற அருமையான டானிக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள். அதுக்கடையில் இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்தே பெரிய விஷயம். அப்படி நிற்கிறவங்களாம் உட்காந்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 20-25 நிமிஷத்தில் கூட முடிச்சிடறோம். நல்லா நீங்கள் போகும்போது நல்லா முழுதாக நல்ல மனநிறைவோடு சிரிச்சிட்டு போகிறது, உடனே நல்லா தூக்கம் வரும். இன்றைக்கி நீங்கள் சிரிக்கிற சிரிப்பு அடுத்த ஆண்டு வரைக்கும் நல்ல உடம்புல ஒரு திரகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து. கொரோனா காலத்தில் பார்த்தீங்களா, எந்த டிவியை ஓப்பன் பண்ணாலும் ஒருத்தர் மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒரு டிவி ஓப்பன் சீரக தண்ணி குடிங்க, இம்யூனிட்டி கூடும். இங்கிட்டு போனால் நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி குடிங்க, நல்லது, நெல்லிக்காய் தண்ணி குடிங்க. அவன் டென்ஷன் ஆகி 60 அரிசி குடிச்சிட்டான். ஏன்னா என்னென்ன தெரியாமல். ஆனால் உண்மையிலே இம்யூனிட்டி பவர் என்ன தெரியுமா? நல்லா மனசு விட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கிறதா மிகப்பெரிய இம்யூனிட்டி பவர். நீங்கள் அது பார்த்தீங்களா? பாவம் பரிதாபமாக கைதட்டுறாரு. அதாவது இதில் என்ன கொடுமைன்னா, அவர் தட்டிட்டு திரும்பி பார்த்தார், ஒருவேளும் தட்டல் அவமானம் ஆயிட்டு. அவர் நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. அதே போல் ஜீவன் டிவி ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு, அருமை தம்பி கௌதம் ஜி மீடியா எல்லாருமே ரொம்ப அன்பின். நான் லேட்டாக வரேன்றதுக்கு கொஞ்சம் கூட கோவப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லேட்டாக தான் வருவேன். அது ஒரு காரணம் வேறு இருந்தாலும் இந்த டயத்தில் இவ்வளோ சிரிச்ச முகத்தோடு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ சிரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ பிக்கல் பிடுங்கல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் நல்லா சிரிக்கிறான்னு ஏன் சிரிப்பான் தெரியுமா? அவன் டென்ஷனாக இருக்கிறனால தான் சிரிக்க முடியும். எல்லாராலும் சிரிக்க முடியாது. எத்தனை இடங்கள் போகிறோம். இதுதான் எனக்கு சரியான வரவேற்பு. யாருமே இன்முகத்தோடு வரவேற்பது, கொஞ்சம் கூட மனக்கசப்பு இல்லாமல் அருமை தம்பி ராஜேஷ் அருமையான ஒரு கலைஞன், பெரிய பாராட்டு தெரிவிங்க. ஏன்னா ஒரு கலைஞனுக்குள்ளே எப்படி இத்தனை திறமை? 4 மணி நேரம் நின்றுக்கிட்டே நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு மேடையில் மேஜிக் பண்ணுவார், ஒரு மேடையில் பலகுரல் பண்ணுவார். அதெல்லாம் நல்ல அழகான கலைஞன். அந்த கலைஞனெலாம் நீங்கள் உற்சாகப்படுத்துறது நம்ம ஊரை பக்கம் ஒரு பெருமை. ராஜேஷ் போன்ற தம்பிகள்லாம் மிகப்பெரிய கலைஞர். அதேவேளை கௌதம் ஜி மீடியா எல்லாத்துக்கும் மேலே உங்களை தான் ரொம்ப பாராட்டணும். இந்த மணி கூட சிரிக்கிறது எல்லா இடத்துலையும் இப்படி பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் போகிறப்பெல்லாம் சில நேரம் டீ கேட்போம். சார் டீ குடிங்க, முதல்ல நிகழ்ச்சி பண்ணுங்க, நல்லா இருந்தால் டீ குடிப்போம் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இதே அரங்கத்தில் பேசுகிறப்ப எனக்கு என்ன சிக்கல்னா, பயப்படுவேன். இந்த கல்யாண மேடைக்கெலாம் கூப்பிடுவாங்க, மேடம் கல்யாண மேடைக்கு மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மளை யாரும் பேசுகிற கேட்குறதே கிடையாது. குரல் வித்தக்காரன மாதிரி பார்த்துட்டு போவாங்க. அப்படி ஒரு கல்யாண மண்டபத்தில் அப்படி ஓரமாக பேச விட்டுட்டாங்க. அப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கிஃப்ட்டு கொடுக்க வரவங்களாம் இடஞ்சலாக இருக்குன்னு கொஞ்சம் தள்ளிலுங்க அப்படின்னாங்க. இங்கே வந்து நின்றேன். ஃபோட்டோ எடுக்கிற எனக்கு முறைக்கு இப்படி போங்க அப்படின்ட்டார். இங்கே வந்தேன். வீடியோ எடுக்கிற அந்த கடைசியே போங்க அப்படின்ட்டார். அந்த ஓரமாட்டு பேசிக்கிட்டே ஒரு கிளை வந்துச்சு, தம்பி அந்த ரூம்பு சும்மா இருக்கு, அதுக்குள்ளே பேசுகிறா அப்படின்னு. பாத்ரூமில் 10 நிமிஷம் பேசினேன் சார். பின்னா இருந்து ஒருத்தன் நல்லா இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஏற்கனவே ஒருத்தர் உள்ளே இருந்திருக்கா. அதெல்லாம் இல்லை. இப்போ சொல்கிறேன், நல்லா மனசு விட்டு சொல்கிறேன். இல்லை நாங்களாம் ஊராக போய் சிரிக்க வைக்கிற கலைஞர் சொன்னால் பழிக்கும். இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் குறைஞ்சது 110 வயசு. ஏன்னு தெரியுமா? உடனே சிரிக்கிறீங்க. யார்ட்டுமே எந்த கல்லங்கோடமில்ல. ஒருத்தன் இப்படியே இருக்கான்னு பார்த்து அவன் தான் அதிர்ச்சியார். எதுக்குமே ரசிக்க மாட்டேன் சார். அப்படி ஆளுக்கெல்லாம் பொண்ணு கொடுத்துறாங்க, அவ்வளோதான். நம்ம பொண்ணை சீரழிச்சு போயிடுவான், சீரழிச்சு. அதே நல்லா கலகலன்னு சிரிக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்கல, உங்கள் பொண்ணை பத்திரம் பார்த்துக்குறான். நல்லா சிரிக்கிறவனுக்கு கடன் கொடுங்க, வட்டியோடு திருப்பி கொடுத்துருவான். பிரச்சனை. அதே போல் ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்காருன்னா அவர்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்படியே இருப்பான். வாங்க முத்து வர்றாருங்க தாராபுரத்துக்கு. வந்தா ஜோக் அடிப்பாரியா? அடிச்சு நாமளாம் சிரிக்கலாமே, சிரிச்சு இப்படியே தான் இருப்பேன். அதில் ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்கேன்னா அவன்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். சிரிக்கிறவனே முறைச்சு பார்க்குறேன்னு வச்சுக்க, நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். உடனே டிக்கெட்டை புக் பண்ணி வீட்டை விட்டு வெளியே கிளம்புடா, வீடை கெடுத்துட்டு போயிடாத,
அப்படியே இருப்பான். ரசிகன் சார். வாழ்க்கையில் வந்து ரசனை இல்லாத ஆளுக்கு 5 ஆண்டு காலம் குறைவு. எதுலையாவது ஆன்மீகத்தில், வாசிக்கிறதுல, சேவை செய்கிறதுல, இப்படிலாம் இவ்வளோ சேவைகள் செய்யும். இப்படி இந்த ரசனை மட்டும் இல்லாட்டி நம்மளுக்கு ஆயுள் காலம் குறைவுன்றாங்க. நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போலாம் சிரிங்க. அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. 4 மணி நேரம் எவ்வளவு கலைகள் அந்த மேடையில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? இது பூரா நீங்கள் நாளையிலேருந்து இயங்கும் போது, ஏன்னா பரபரப்பாக இருக்கும் சார். நீங்கள் ரத்த தானம் கண்தானத்தை விட ஒரு தானம் ரொம்ப முக்கியமானது. எது? நிதானம். முதல்ல நிதானம் இருக்கா? காலையில் பாருங்கள், ஆஃபீஸ் போகிறப்ப ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போகிறவனை பாருங்கள், வேகத்தில் வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் ஓடிக்கிட்டு இருப்பான். பரபரப்பு. அன்றைக்கெலாம் நல்ல வெயிலுங்க. முந்தின நாள் ஒருத்தர் மயக்கு போட்டு விழுந்துட்டேன் சார் பஸ் ஸ்டாண்டில். அதை பார்த்து ஒரு நல்ல மனுஷன், யாரா சோடா வாங்கிட்டு வாங்க சார், யாரா சோடா வாங்கிட்டு வாங்க, மயக்கு போட்டு விழுந்துட்டான். ஒருத்தன் குட்டு 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 குட்டுன்னு ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்தான். சோடாவை யாருக்கு தரணும்? மயக்கு போட்டு அவனுக்கு தான் தரணும். டப்புன்னு உடைச்சி இவன் கடை கடைன்னு குடிச்சிட்டான். என்ன சார், யாராவது மயக்கு போட்டு விழுந்தா எனக்கு படபடன்னு வரும் சார் அப்படின்னு. ஏண்டா உனக்கு படபடன்னு வர்றதுக்கு நான் ஏன்டா ஓடணும்? வெயில் வெக்க சார். மனசு குளிர்ந்துருக்கணுன்றிருக்கு. இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சி தாராபுரத்தில். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாச்சு நான் தாராபுரத்தில் பேசி. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் வரலேன்ற ஏக்கத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய ரசனை பார்த்தீங்களா? அவ்வளவு இன்முகம். இந்த இன்முகம் இன்னும் இரட்டிப்பாகன்றதுக்காக நாங்கள் அந்த கோயம்புத்தூரில் இன்றைக்கி கண்காட்சி நிறைவு நாள் அங்கே பேசினோம். பேசிட்டு வந்ததில் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. நான் மட்டும்தான் வர வேண்டியது. அவங்க அன்னபாரதி அவர்களும் அந்த மினிஸ்டர் ப்ரோக்ராமில் பேசினாங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சி நீங்கள் ரசிக்க போகிறீங்க. உண்மையிலேயே எல்லாருக்கும் சொல்கிறேன், சிரிப்பது மாதிரி ஒரு அரிய மருந்து எதுவும் இல்லை சார். வாய்ப்பு கிடைக்கும் போலாம் பயன்படுத்துங்க. ஏன்னா 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. இதை நான் சொன்னது பங்குனி மாதம். நீங்கள் வைகாசி மாதம் கைதட்டு விசிலடி தம்பி விசிலடிக்காது. வைகாசி மாதம் கைதட்டுனா என் பொழப்பு எப்படி இருக்கும்? நீங்களாவது பரவாயில்ல. ஒரு ஆள் எனக்கு மெயில் அனுப்பியிருந்தார் 1 மாதம் கழிச்சு, போன வாரம் உங்கள் ஜோக்கு நல்லா இருந்துச்சு, எப்படி இருக்கும்? உடனுக்குடி ரசனையில் வேறு மாதிரி சார். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் சமயத்தில் மேடம், அன்னபாரதி மேடம். 2500 பேர் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க சார். ஆச்சரியம் பாருங்கள். இப்போ சிரிப்பீங்க, பயங்கரமாக சிரிப்பீங்க. 2500 பேர் காலையில் ஒரு ஆள் விழுந்துக்கிட்டே போகிறார். மிரட்டா, இதாயா மரியாதை? என்னையா எல்லாரு காலையும் விழுகிறான். அவர் எழுப்பி, சார் ஏன் எல்லாரு காலையும் விழுந்துக்கிட்டே போகிறீங்க? என் செருப்பை எவன் போட்டிங்கன்னு தெரியல சார். பார்த்தியா? அது தெரியாமல் நம்மளா மரியாதை நினச்சோம்னா இப்படித்தான் டென்ஷன். யார் என்ன செய்யறான்னு கண்டுபிடிக்க முடியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சார், 1,20,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சுருக்கேன், செல்ஃபோன் வச்சுருக்கேன் சார். ஆனால் செல்லை திறப்பேன், வச்சிருவேன். நான் சொன்னேன், ஒரு வாட்ஸ்அப்லேயாவது யாருக்காவது அனுப்பிடா, ஒரு மெசேஜாவது அனுப்பிடா. இந்த ஃபோன் வாங்கி பூசணம் முடிச்சு கிடக்கடா. மறுபடியும் செல்லை திறப்பேன், வச்சிருவேன். 2 வருஷமாங்க யார்கிட்டையுமே பேசலை. என்னான்னு பார்த்தா அவன் பேர் செல்லத்துறை. செல்லை திறக்கிறதோட சரி. எவ்வளவு டென்ஷன் ஆகிருப்பேன் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரியெல்லாம் நகைச்சுவையெல்லாம் வச்சுருந்தோம் ஒரு டயத்தில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆச்சரியம், உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் உட்கார்றதுக்கு ஒரு பொறுமை வேணும். அதை விட வந்தப்போருந்து பார்க்குறேன், யாரும் செல்ஃபோன் எடுக்கல, ஒன்றும் செய்யலை, எங்களே பார்க்குறேன். சில இடத்துல ஒரு இடத்துல நான் கல்யாணத்தில் முந்தின நாள் மாட்டிக்கிட்ட ஒரு ஆள், வாங்க சார் சார் முத்து சார் செல்ஃபி எடு சார், சரிங்க சார் ஈன்னே இன்னும் சரிங்க சார் ஆண்ணே போட்ட வெளியே இருந்து எடுக்க போறியா, வாய்க்குள்ள உட்காந்து எடுக்க போறியா? நான் மலப்பா மாதிரி பிறந்திருக்கேங்க. எடுக்க போகிற நேரம் அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அளவுன்ட்டு போயிட்டான். நான் மட்டும் ஆண்டுக்கிட்டு இருக்கேன். 2 பேர் கவர் மொய் கவர் வாய்க்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க சார், உண்டியல் நினச்சி. பார்த்தீங்களா? எல்லாமே பார்த்தீங்களா? அது மாதிரிலாம் நடக்கும் இங்கே. உண்மையிலே சொல்கிறேன், மனசு விட்டு சொல்கிறேன், உடனே சிரிக்கிறவங்களுக்கு 110 வயசு. இங்கே பார்த்து எல்லாரையும் 3 செகண்ட் தான் சார் அதுக்கான நேரம். மாத்திரை அளவு. காதில் கேட்குறோம், மூளைக்கு செலுத்துகிறோம், வாய்க்கு சிரிக்கிறோம். 3 செகண்ட். இங்கே இருக்கிற அனைவரும் ரசனை உள்ளவர்களாக இருந்தனால தான் இவ்வளோ நேரம் இருந்து கேட்குறீங்க. உடனே சிரிக்கிறவங்க 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிறான் பாரு, அவனுக்கு பங்குனி 13. 110 பங்குனி 13. நீங்கள் முடிவு பண்ணிக்க, எங்கள் கையில் கிடையாது. அழகு, ரொம்ப அழகு. இன்னொன்று, இந்த மேடையில் நாங்கள் இப்போ செய்ய போகிற நகைச்சுவை காட்சிகள் பெண்களும் ஆண்களும் கலந்துருக்கிறதுனால இது ஒரு குடும்ப விழாவாக தாராபுரத்தில் வீரா சில்ஸ் மற்றும் ஜீவன் டிவி, தாராபுரம், அரிமாசங்க எல்லாம் சேர்ந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. கொஞ்சம் லேட்டாக தூங்கினாலும் பரவாயில்ல, சிரிச்சிட்டு போங்க அப்படின்றத நோக்கம். ஆண்கள் பெண்கள் சரிக்கு சமமாக இருக்கல. உங்களை மையப்படுத்தி நாங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் பேசியிருந்தோம். அது ஒரு 10 மில்லியன் 12 மில்லியன்லாம் பார்த்துட்டு ஏன் பார்த்தோம்னு தெரியாமலே இருக்காங்க ஒரு சிலர்லாம். அது நீங்களும் பார்த்து ரசிக்கின்றதுக்காக தான் இந்த மேடையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக, ஏன்னா லேட்டாக வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சுவைப்பட நீங்கள் ரசிக்கின்றாங்க அந்த நிகழ்ச்சி கொடுக்க போகிறோம். இப்பொழுது இந்த மேடைக்கு
அவங்களுக்கு ஒரு திரைப்பட புகழ். எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் வந்தது சூர்யா நடிப்பில். அதில் சூர்யாவுக்கு அக்காவை நடிச்சிருந்தாங்க. சூர்யாவை விட இவங்க 17 வயசு கம்மி, ஆனால் அக்காவை நடிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியம். குற்றம் குற்றமேன்னு ஒரு படம். அதுபோக பட்டிமன்றம் நிறையா பேசுவாங்க. வாங்க, அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அதுபோக அவங்க லேசாக நினைக்காங்க, அவங்க ஃபாரின் ரிட்டன். அவங்க உள்ளூர் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஃபாரின் ரிட்டன் ஒரு தடவை ஃபாரின் போகிறக்கா போனாங்க, விசா கிடைக்காம ரிட்டன் ஆயிட்டாங்க. நல்ல அறிமுகம் சார் எனக்கு. அதனால தான் ஃபாரின் ரிட்டன் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நிறையா மேடைகள் எனக்கு தெரிஞ்சு 8 வயசுலேருந்து பேசுகிறாங்க. பேசாத மேடை கிடையாது. கல்யாண மேடை, காது ஊத்து மேடை, இன்னைக்கு பாருங்க எல்லா மேடையிலும் பேசுவாங்க. போன வாரம் பார்க்குறேன் தூக்கு மேடையில் 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கைதை தூக்கு போட்டு இப்படி கழுத்து இறுக்கிட்டு இருக்கேன். அப்போ போய் 2 ஜோக் அப்படின்னாங்க. அதை எடுத்து சொன்னேன், உன் ஜோக்கை கெடுத்து நீ சாகவே போகிறேன் அப்படின்னு. இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு விட போறீங்க. இல்லை அப்படிலாங்க. உண்மையிலேயே நான் தொலைக்காட்சியில் வரும்போது நல்லது வச்சிருக்கீங்களா சார்? நான் தொலைக்காட்சியில் வரும்போது என்னுடைய வயசு 25. ஆமாம். ஆனால் இவங்க 6 வயசுலேயே தொலைக்காட்சியில் வந்து. நன்றி நன்றி நன்றி. இந்த காணவில்லை, இந்த இளம் குழந்தையை காணவில்லை, பச்சை கலர் பாவாடை மஞ்சள் கலர் சட்டையும் போட்ட இந்த பிள்ளையை யாராவது பார்த்தால் தரதரன்னு இழுத்து வந்து வீட்டில் விடவும் அப்படின்ட்டு புதிய டிவியில் போட்டாங்க. இத்தனை நகைச்சுவை சொன்னா கூட ஒன்னே கரெக்டாக சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் சும்மா லேச சொல்லிட முடியுமா? இத்தனை பட்டிமன்றம் நடுவர் வேற. 26 விருதுகள் நம்பி கைத்தட்டல் கொடுங்க. வாங்கலாம் நினைக்கிறாங்க, ஒரு வயலும் கொடுக்கல. நிஜமாவே வாங்கி இருக்கிறேன் சார். அதனால நீங்க இந்த ஒரு பொட்டலத்தில் ஒன்று அவுத்து கொடுத்தீங்கன்னா அதுல உங்க போட்டோ தான் இருக்கு, என் போட்டோ இல்ல. அதுல ஒரு பொறாமை குணம். ஐ ஹானர் இங்கிலீஷ் பட் ஐ வொர்ஷிப் தமிழ்னு சொல்லுவாங்க. மற்ற மொழிகளை மதிக்கிறேன், தமிழை மட்டுமே துதிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அழகான சித்திரை திருநாளில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிடுறேன். தாராபுரம் மக்கள் வந்து மோஸ்ட்லி சார் சொன்ன மாதிரி இந்த சைடு ரொம்ப நாங்கள் வந்ததில்லை. யாரும் கூப்பிட்றது இல்லை அப்படி சொல்லு. அது என்ன பெருமையா வந்ததில்லை, என்னமோ தினம் கூப்பிட்ற மாதிரி. இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்க, அதுக்கு வர முடியல. என்ன சார், இன்னைக்கு நேற்று குக்கு தூக்கமாலே கேன்சல் பண்ணியாச்சு. நாளை கழிச்சு கலக்க போயார், அந்த ஷோவும் கேன்சல் பண்ணி. ஏன்னா இவங்ககிட்ட வாங்கிட்டோம்னா பொறுப்போட சேர்ந்துருக்காங்க. இப்படிலாம் நாங்கள் சில நேரம் தியாகங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அருமையா இந்த நேரத்துல ரசிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மனசு தான் சார் கடவுள். அப்படி கடவுளா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க பாத்தீங்களா. படக்குன்னு அவசரப்படாங்க. ஏன் இத்தனை பேர் இந்த அரங்கம் முழுவதும் 5 மணி நேரம் உட்கார்ந்துருக்காங்கன்னா நான் கூட ஆச்சரியப்பட்டேன். நிகழ்ச்சி ரசிக்கிறக்காக தான் இருக்காங்க. அதுக்கு தான் கடைசியில பார்த்தா வீட்டில் ஒரே வெக்கையா இருக்குன்னு வந்து உட்காந்துருக்காங்க. இல்ல சார், உண்மையிலே மதுரை முத்து சாரோட ரசிகர்கள் எத்தனை பேர் கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். ஆஹா ஆஹா, ஐயோ எனக்கு படபடன்னு வருது. இந்த அன்னபாரதியோட ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன யாரும் இல்லையம்மா? என்ன எனக்கு நீ பேமெண்ட் சார் பார்க்குறேன், இப்படி ஒரு கிறுக்குச்சிரிக்கை கூட்டு வந்திருக்காங்களா? அப்படி இருமா பேசும்போது அவங்களா தெரியும். எனக்கும் சில ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க, காத்து இங்க வரைக்கும் வருது. இத்தனை ஃபேன்ஸ் இருக்கும்போது அப்புறம் உனக்கு ஃபேன்ஸ்? ஐயோ முடியல சார். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? இப்போ வந்து மேஜிக் ராஜேஷ் வாங்கி நம்ம தான் பண்ண போறோம். என்ன உனக்கு வருமோ அதை பண்ணு சார். அதான் சார், இப்போ வந்து நான் பெண்களுக்கு சப்போர்ட்டா பேச போறேனா? ஆமா, நீங்க பெண்களுக்கு சப்போர்ட்டா பேசுங்க, நான் ஆண்களுக்கு கொய்யாப்பழமா பேசுறேன். ஐயோ மதுரை வீரன் தானே. உங்க ஃபேன்ஸ் ப்ராப்பர்ட்டி காமெடி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ப்ராப்பர்ட்டி காமெடி அப்படி ஒன்றும் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பதவன் கைவசம் இல்லை. ப்ராப்பர்ட்டி காமெடி எத்தனை பேருக்குப்பா வேணும்? எல்லாத்துக்குமே. ஒரு காலத்துல ப்ராப்பர்ட்டினா சொத்து, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டினாலே முத்து தான். அந்த அளவு 2K கிட்ஸோட மனசுல கூட இடம் பிடிச்சிருக்கிறாரு. அதனால ஏதாவது ப்ராப்பர்ட்டி காமெடி இருக்குமா? ப்ராப்பர்ட்டி காமெடி இருக்கு. இது வந்து ஃபோன். ஆமா, இப்போ எல்லாரும் உடனே ஆன்சர் பண்ணிடுவாங்க பாருங்க, ஏன்னா நம்ம யூடியூப்ல பாக்குறாங்களா. இது ஹெட்ஃபோன். இது ஐபோன். தப்பு. இது ஐபோன்ல, இது மைபோன். அது மாதிரி இப்போ ஃபோன்ல பேசிக்கிட்டே இப்படி போறேன். சரி, ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க அப்படி வாக்கு போறேன். என்னது என்ன அர்த்தம்? இதான் செல்வாக்கு. ஓ சரி, இப்போ நம்ம லேட்டா வந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லி சரி 2 மணி நேரம் நம்மளுக்காக காத்திருக்காங்கன்னா ஆமா, எதனால நினைக்கிறீங்க? எதனால சார்? கையை காட்டு. நான் ஒரு இதுன்றனால தான் என்ன இப்படி வெயிட் பண்ணி கூப்பிடுறாங்க. என்ன பண்றீங்க? செல்பிரிட்டி. அதனால நான் சில நேரம் கோவம் வந்து நகைச்சுவா பேசி போயிருவேன். அப்புறம் நீங்களே ஒரு காமெடி பண்ணிரலாம்னு பாக்குறேன். வேணாம், அதெல்லாம் தேவையில்லாத. நல்லா போயிருக்கு, நிறைவடைஞ்சிருக்கு, முடிச்சுக்கிறோம். சீப்பு சொல்லியிருக்கியா? சரி,
இப்போ வந்து ஆமா அவர் சொல்லிட்டாரு எடுத்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். பெண்கள்லாம் ஆர்வத்தோடு உட்காந்துருக்காங்க. பெண்களை எப்பயுமே மேடையில் கிண்டல் பண்றது அந்த ஜோலி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சில மகத்துவம் இருக்கு, பெருமைகள். ஆமா சார். பெண்களுடைய பெருமை நீங்க சொல்லுங்க. ஷூர். சோரெல்லாம் அப்புறமேல தான். நான் ஆண்களோட பெருமை நான் சொல்றேன். நீங்க ஆண்களுக்கு கை தட்டுங்க, கெஞ்சுங்க, கதறுங்க, அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கணும். பட் என் பெண்களை பார்த்து கை தட்டுங்கன்னு சொல்ல கூட வேண்டாம். இப்படினாலே போதும். பாரு எங்க பச்சை சரக்கா அப்படி பளிச்சு பளிச்சுன்னு தட்டுறாங்க பாருங்க. அவங்களுக்கு 10-9:30 மணிக்கு மேல கை தட்டுற ஒரு வியாதி இருக்கு. அதனால அவங்கள நீங்க கணக்கில் எடுக்காங்க. எனக்குன்னு ஒரே ஒரு ஆடியன்ஸ் கை தட்டா உங்களுக்கு பொறுக்காத. உங்களுக்கு எப்பயுமே ஒரே ஒரு ஆடியன்ஸே இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது பெண்கள் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா சார்? யாருமா? முதல்ல நான் வார்ம் அப் பண்ணிக்கிட்டேன். வார்ம் அப் பண்ணுங்க, நாங்க ஒரு வாக் அப் பண்ணி கிளம்பிறோம். ரெடியா? ஏன்னா கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கேலப் பண்ணணும். ரெடி ஸ்டார்ட் 3 2 1 டர்ரிக்க விடலாமா? இந்த பிள்ளை இறக்கி விடலாமா சார்? எதுக்கு வந்துருங்க, நகைச்சுவை காட்சிகள் செய்துட்டு நம்ம வாட்டுக்கு போலாம். ஒரு வார்ம் அப் சார். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மேடம். சார் பெண்கள் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா சார்? யாரு? நாங்க தான் சார் ஒரு குடும்பத்தோட அச்சாணி. அப்ப நாங்கனா எருமச்சானியா? அதாவது தொடங்கும் போதே உங்களை பெருமையா சொல்லுங்கனே சார். குடும்பத்துக்காக நாங்க தான் சார் வேர்வை சிந்தி உழைக்கிறோம். அப்ப நாங்கனா மூக்கு சிந்தியா உழைக்கிறோம். இது மாதிரி வார்த்தைகள் விடாய் சார். நாங்கெல்லாம் கனவு கண்ணி. அப்ப நாங்கனா கடல் பண்ணியா? ஒரு காலத்துல பெண்கள் அடுப்பாங்கறையே கதின்ட்டு கிடந்தாங்க, அப்படிதானே மேடம்? இன்னைக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா இன்னைக்கு பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. பாத்தீங்களா? அடுப்பாங்கறேன்னா மேடம் எப்படின்றீங்க? உண்மையில அடுப்பாங்கல இருக்கீங்களா? புக் பண்ணி தானே சாப்பிடுறீங்க? புக் பண்ணி சாப்பிடுறீங்க. அது இப்போ அந்த காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு ஈக்குவலா வேலை பார்க்கறாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம், நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம். ஏன் நம்ம தாராபுரம் பக்கத்துல கோயம்புத்தூர்ல ஷர்மிளாங்கிற ஒரு பெண் பேருந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இதை விட வேற என்னங்க சாதனை வேணும்? நீங்க ஃளைட் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க ஃளைட் இவ்வளவு ஓட்டுறீங்க, உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். பெண்கள் இத்தனை ஓட்டுறீங்க, மகிழ்ச்சி. ஆமா சார். ஆண்கள் உங்களை கட்டி வாழ்க்கையை ஓட்டுறமே, அது வந்து நினைச்சு பாருங்க. ஏன்னா நம்ம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்து கோவத்துல ஒத்த வார்த்தை கோவமா பேசிடுவோம். சரி. ஏய் நடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அந்த மாதிரி நானா லூசு, நீங்க லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பமே லூஸ் போயிடா அப்படி சன்னல உடைச்சிட்டு ஓடுறேன் தெருவில். ஆண்டி ஒத்த சுலூசாண்டி சொன்னேன். உங்க கிட்னி கீழே கிடக்கு சார். ஆமா, உன் பித்த போய் பிதியும் கிடக்கு. ஏமா நீ வாரி கிட்னி எப்படி சார் கீழே விழுகும்? இது என்ன சார்? அது ஒரு நகைச்சுவை. அப்படி சொல்லக்கூடாது சார். பெண் அப்படின்னாலே ஒரு மென்மை, ஒரு தூய்மை, ஒரு என்ன சார் சொல்லலாம்? தாய்மை. இல்ல தாய்மை. இத்தனை மைகள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பெண்கள் என்றால் இன்னொன்னு வாய்மை. ஆமா. என்ன பூரா லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதுனால. ஐயோ சார், பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆம்பளை வைக்கல, கடப்பாரி மம்பட்டிமா போய் வைக்கணும். அப்படி கூட வச்சுட்டு போலாம் போல. நாங்கெல்லாம் அடக்கத்துல ஆமையா இருக்கோம் சார் பெண்கள். நாங்க அண்ணன் அடி வாங்கிட்டு ஊமையா இருக்காரு. அதை பத்தியா? ரைட், அடி வாங்கியிருக்கிறார். ஒரு ஆள் நான் டாக்டர்கிட்ட சார், டாக்டர்கிட்ட ரேஸ் அப்படி கால் இழுத்து போனார். சரி. டாக்டருக்கு என்ன சார் காலில்? கால் வலி சார். கால் வலின்னு 8 கிலோமீட்டர் வந்திருக்கீங்களே, கூட சம்சாரத்தையும் கூட்டு வர வேண்டியன, எதுக்கு தலைவலி வேற? அப்பனா அவன் டென்ஷனை பாருங்க சார். நாங்க தலைவலியா? இல்லை மேடம், ஒரு ஊரில் ஒரு கிணறு இருந்துச்சு மேடம். சரி. அந்த கிணத்துல நம்ம மனசுல ஒன்று நினைச்சுக்கிட்டு ஒரு காயின் போட்டா உடனே நடக்குமா? சரி. இதை கேள்விப்பட்டு கணவன் மனையும் போதுங்க. உங்களை வீட்டுக்கார அந்த கிணத்தோ நின்று மனசுல நினைச்சிட்டு என்ன பண்றீங்க ஏதோ நினைக்கிறார் அவரு. காயின் போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போடுறோம்னு தொப்புன்னு உள்ள வந்துருச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினைச்ச நடந்துருச்சு. அவன் நினைச்சதே கிணத்துக்குள்ள விழுந்துதான். இதுதான் ஆண்களுடைய மனசு. ஆனா எங்க பெண்கள் மனசு எப்படி தெரியுமா? கட்டின புருஷன் கருப்போ சோப்போ, லூசோ கூசோ, குட்டையோ நெட்டையோ, வழுக்கத்தலை இல்லாதவன, தொப்பை இல்லாதவன, கொரோனா வந்தவன வராதவனோ, 7 ஜென்மத்துக்கு என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வாழ்றோம்ல, அதுதான் பெண்கள் நாங்க. ஆனா ஆண்களை நீங்க அப்படி வாழ்றீங்களா? ஏன் அவன் மேல அன்புன்னா அவனை மாதிரி தேங்காய் சட்னி அரைக்க எவனும் கிடையாது. இதுக்காக 7 ஜென்மம் தேங்காய் தூக்கிட்டே வர முடியுமா சார்? இல்ல, நான் இங்க உள்ள பெண்களை பார்த்து கேட்கிறேன். அக்கா, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. 1 2 3 ரைட். என்ன அந்த பாட்டிக்குன்னா கல்யாணம் ஆகலையா? அதான் ஏன் ஆட்சி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிழவனை கட்டி நான் 7 வருஷமா நாம் பட்ட பாடும் கொடுமையும், என்ன சொன்னாலும் கொரட்டை விடுறேன் 7 வருஷம் ஆச்சு தூங்கி. வண்டி டிராக்டர் ஸ்டார்ட் ஆன மாதிரி கொரட்டை விடுறேன். குப்பரப்படுத்திட்டு வரணும். கொரட்டை விட்டுக்கேன் தலையில பஞ்சலாம் பறந்து எடுத்து வீட்டுக்கு போயிருக்கு. அப்போ அங்கேருந்து போன் பண்ணிக்கா, எங்க உங்க வீட்டுக்கார எழுப்பிடுங்க, பஞ்சலாம் நம்ம வீட்டுக்கு வருது அப்படி.
என் வீட்டுக்காரர் அப்படிதான் சார் கொரட்டை விடுவாரு. ஆனா அந்த பாட்டி அப்படிதான் நினைக்கிறது. எங்க பெண்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கற, கல்யாணமான பெண்கள் கிட்ட, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்த கை தூக்குங்க பார்க்கலாம். அது ஏன் அவங்க கை தூக்க உடனே எச்சிக்கலை குடும்பம்னு சொல்ல? யாருமே சாப்பிட மாட்டீங்களா? ஏம்மா? பாருடா, அந்த பாட்டி கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாட்டி பல்லே வச்சு எப்படி சாப்பிடும்? பச்சை தண்ணி குடிச்சுட்டு அது பாட்டு படுத்து கிடக்கு பாவம். இல்ல சார், சாப்பிடுவாங்க, பெண்கள் கூச்சப்படுறாங்க. அந்த பாருங்க, அந்த ஒரு 2 லேடிலாம் தூக்கிட்டே இருக்காங்க இப்ப வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது பாவம். ஆமா, என்ன சொன்னோம்னே தெரியாது. இல்ல அதெல்லாம் சாப்பிட்டா பெண்கள் அப்படி எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். தயவுசெய்து ஆண்கள் அப்படி நம்பிறாங்க. என்ன அவ்வளவு இதா சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு பல்லு விளக்காட்டியும் பரவாயில்ல, பரமசம் அதுலயே போட்டு சாப்பிடுவோம். இன்னொரு 2வது பாயிண்ட், புழு பூச்சி பள்ளி விழுந்தா கூட அவனுக்கு என்ன அதுன்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். சார், ஒரு சாப்பாடு எப்படி சார் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன சொல்லணும் தெரியுமா? சாப்பிட்ட ஆண்கள் வாவ் ஐயோ அப்படி சொல்றாங்களா? ஆமா. சாப்பிட்டு என்ன சொல்றான்? வாவ். அவுட் கோயிங் உடனே இன்கமிங்கா மாறிடுது. சார், உண்மையிலே சமையல் எப்படி இருந்தாலும் பாராட்டணும். நான்லாம் இன்னைக்கு வத்த குழம்பு வச்சேங்க. ஏப்பா அந்தாலும் இருந்தா தான் பாராட்டு வரலாம். சாப்பிட்டு 108ல போய்கிட்டு இருக்கானே. சார், நான் வத்த குழம்பு வச்சேன் சார். வீட்டுக்கார வத்தி போயிருப்பாரு. வச்சதுக்கேவா என் வீட்டுக்கார் வத்த குழம்பு பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, வத்த குழம்பு பார்த்தாரு. ஊரே நம்மளை பார்த்துக்கிட்டு என்னன்னு தான் சொன்னா கையில வத்த குழம்பு இருக்கு. அப்படியா? ஆமா. என் வீட்டுக்கார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன எங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்லயே சொன்னாரு? இருங்க சார், பாரதி வத்த குழம்புனா இதாண்டி வத்த குழம்பு, போன வாரம் வச்ச வத்த குழம்பு மாதிரியே இருக்குன்னாரு. நான் சொன்னேன், அதே வத்த குழம்பு தான் தின்னியா அப்படின்னு. எவ்வளவு ஒரு நகைச்சுவை பாருங்க. நான் எல்கேஜி படிக்கும் போது இந்த ஜோக் வந்துங்க. நீ தைரியமா தூக்கிட்டு வரல. ஒரு பாராட்டணும். நாங்க சாப்பாடு எடுத்து உங்க ஒய்ஃப் பரிமாறிட்டே இருக்காங்க, சாப்பாட்டுல ஒரு முடி கிடக்கு, சாணியை பிடிச்சவள அப்படின்னு திட்டக்கூடாது. சும்மா ஒரு ஆக்ஷன் காமெடி. அந்த முடி எடுத்து கையில வச்சுக்கணும். ஒய்ஃபை பத்தி என்ன சொல்லணும் தெரியுமா? யார் ஒய்ஃபை பார்த்து? அவங்க ஒய்ஃப் பார்த்தா சார், கண்ணே இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில இருந்தாலும் அழகுதான் சொல்லி ஒரு அவசரத்துல தான் நடக்குமா சார்? என்ன வீட்டுல இருக்க அவசரத்துக்கு காலைல எந்திரிச்சு ஏய் செருப்பங்கடியே தேங்கடியே டிப்பனங்கடியே பதறான். அந்த நேரம் போயிட்டு மூளை சாப்பாடே பார்க்க முடியாது, அதுல இருக்க முடியை தேடி எடுக்கிறானா. பெண்ணே சுவாமி, இந்த முடியானது என்ன அழகும், என் மேனியும், என் கூந்தலும், பின்ன என்ன உங்கள் கருத்து? இதெல்லாம் நடக்குமா சார்? பாராட்ட நல்லா இருக்க. நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அவரா ஏதோ பாவம் மேஜிக். இருக்கதுல கடினமான விளையாட்டுனா எது சொல்லுங்க? யார்? என்ன சார்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க சார். கபடியா? கபடி கிடையாது சார், கபடில ஈஸி சார். யாராவது கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா மதுரை முத்தவர்கள் தங்கள் கையில இருக்கிற தங்க கப்பை படார் என்று கழட்டி கொடுப்பார். ஆமா, கழட்டி கொடுத்துட்டு வீட்டுல செருப்படி வாங்கிட்டு 7 பாடு. சார், இருக்கதுல கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தாங்க இருக்கதுல கடினமான விளையாட்டு. கை தட்டினவங்க வாபஸ் வாங்கிக்கோங்க தயவு செய்து. ஏன் 2 பேர் தட்டிருக்கீங்க. ஆமா, கடினமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு கிடையாது. சரி, ஜல்லிக்கட்டுல கூட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து அள்ளி போட்டு கிளம்பிடுறான். அள்ளி போட்டா? ஆமா. ஆனால் ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிடலாம், பட்டு தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. நீங்க அலங்காநல்லூர் போய் பாருங்க, ஜல்லிக்கட்டு எப்படி நடக்குது. வாடி வாசல காலை வர்றதுக்கு ரெடியா இருக்கும். 35 பேர் டவுசரோட நிற்பாங்க. காலை சங்குன்னு குடிச்சு 35 பேர் ஓடி போயிடுவாங்க. ஓரத்தில் ஒருத்தர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பான், அவன் கொட்டலை குத்தி 2ஆ போட்டிருப்பான். காலையில் பேப்பர்ல மாடுபடி வீரர் மாரிமுத்து பலி. அப்படி கிடையாது சார். என் வீட்லலாம் எப்படி, நானும் என் ஹஸ்பண்டும் இப்போ எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். என் வீட்டில் என் வீட்டுக்காரர் தான் மாத்திரை சாப்பிடுவார். ஆச்சரியமா இருக்கே. இப்போ எனக்கு அப்படி இருமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இரும மாட்டேன். என் வீட்டில் என் வீட்டுக்காரர் தாங்க இருமுவார். இப்போ திடீர்னு மழை வந்துருச்சு, நான் நனைஞ்சிட்டேன், பட் நான் தலையை தொட்ட மாட்டேன். என் வீட்டில் என் வீட்டுக்காரர் தாங்க தலையை தொட்டுவார். பாசம் அப்படி இருக்கணுங்க. வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். யா ஷுவர். என்னங்க நீங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்தா அவர் மாத்திரை? ஆமா சார், எனக்கு தும்மல் வந்தா நான் தும்ம மாட்டேன், எங்க வீட்டுக்காரர் தும்முவார். நீங்க கன்சோனா அவர் குழந்தை பத்துக்குவாரா? நிறைய குழப்பங்கள் சார். ஆக வெயிலுக்கு மாறிக்கிட்டே இருக்கு சார். பெண்களுக்குலாம் எப்ப சந்தோஷம்? எல்லாத்துலயும் யோசிச்சு பாருங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல, அது நம்ம மாவட்டத்தை பக்கமெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது மேடம். அதை சொல்லுங்க. கொலையே நடந்தா கூட சன்னல் தர தான் பார்ப்பாங்களாம். என்னாச்சு மாரிமுத்து போயிட்டானா கதை போட்டுங்கடி. அந்த காலத்துல சன்னல் பின்னால பெண்கள். இன்னைக்கு இப்ப பாருங்க பெண்களுக்கு பின்னால சன்னல் ஜாக்கெட்.
ஜன்னல் ஏணிப்பட்டி நிலப்பட்டி வச்சு ஒரு அம்மாலாம் ஆசாரி கொடுத்து ரீப்பரை வச்சு அடிச்சு விட்டு வீட்டுக்காரர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பேஷன் முடிஞ்சு இப்போ 2 கயிறை வேற கட்டி தொங்க விட்டு போகுது. அது நாட்டு சார். என்ன ஒரு நாட்டு, அந்த கயித்துல வேற ஒரு குண்டை வேற கட்டி தொங்க விட்டு இந்த அம்மா ஓடி போய் பஸ்ஸில் இருந்து ஒருத்தன் கண்ணை கலக்கி. ஏன் சொல்றேன்னா எல்லாமே அதனால தான் பெரியவங்களுக்கு இப்போ உள்ள வாழ்க்கை பிடிக்காது. பார்த்தீங்களா, ரொம்ப சலிப்பாயிடுவாங்க. ஏன்னா அவங்க நிதானமாக இருந்தாங்க, நல்ல ஆயுளோடு இருந்தாங்க. எப்படி அவங்க பேசுவாங்க, எப்படி அதெல்லாம் அந்த காலமே அப்படிவார். ஆனால் எந்த காலமும் எவனி சொல்ல மாட்டார். ஏன் அந்த காலம் அந்த காலம், பெண்கள் அந்த காலத்தில் கூந்தல் அவுத்து விட்டா நெலு 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 தரையில் வந்து விழுந்துரு. சரி, 5 அடி நீளம். இன்னைக்கு விழுது தனியாக விழுது தொப்புன்னு. ஏம்மா கீழே வேற டிசைன் வாங்கிட்டு தம்பி அப்படின்னு. அதே போல நானும் ஆண்களுக்கு சொல்லுவேன். ஒரு காலத்துல ஆண்கள் என்ன மேடம் பண்ணுவாங்க, இளவட்டக்கல்லை தூக்குவாங்க. தூக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர் தூக்க சொல்லுங்க, இளவட்டக்கல்லை தூக்க சொல்லுங்க, கடைசியில் அவரை தூக்கிட்டு போற மாதிரி. ஏன்னா அவனே தூக்கி அவன் மேலே அவனே போட்டுருவான். இன்னமும் இளவட்டக்கல் இருக்கு, எட்டயபுரத்தில் இருக்கு. இன்னைக்குள்ள இளைஞர்கள் அதை போய் போட்டதான் எடுக்கிறான். எங்க தாத்தா தூக்கியது அசைச்சு கூட பார்க்க முடியல. அதுதான் பாத்தீங்களா, பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா. ஏன் இன்னைக்கு வந்து அவன் பாக்குறான், கள்ள தூக்குனா தான் பொண்ணு பார்த்தா ஒண்ணும் முடியல, பொண்ணவே நேரடியாக தூக்கிட்டு போயிடான். என்ன கள்ள தூக்கிது, இதான் 2K கிட்ஸ் ரசிக்கிறாங்க சார். நான் ஒண்ணு கேக்குறேன், பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 போறீங்கல்ல. ஒரு நிமிஷம், இப்படி ஒரு துப்பு துப்புன்னு ஒரு பைக் பார்த்தேன். சரி, பைக்ல ஒரு துப்பிக்கிட்டே போவேன், துப்பு துப்புன்னு முன்னுக்கு ஒரு நனைஞ்சிருவேன். சரி, வேகமா டுருன்னு போறீங்க, முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை. டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்லுவாங்க, தர 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 இழுத்து உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சுருவாங்க. பட் இதுவே பின்னாடி உங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போய் அப்படி போய் டம்முன்னு இடிச்சா கூட காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க, லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும், லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டுன்னு விட்டுருவாங்க. அந்த இடத்துல கூட பின்னாடி பொண்டாட்டி இருந்தா தான் புருஷனுக்கே கெத்து. சாரே இருக்காங்க, டிராஃபிக் போலீஸ் சாரே இருக்காங்க. ஆமா, அவங்களே எதுக்காக போட்டும் போட்டும்னு நான் சார்கிட்ட கேட்டேன். கேட்டிங்களா, ஏன் சார் போட்டும் போட்டும்னு சொல்றீங்க? அவனே ஒரு பிரச்சனையோட போறேன் சார், அவனை போயிட்டு வண்டி நிறுத்துறா, அதை நிறுத்துறாட்டு போடா ஜனி முடிச்ச கண்ணு முடிக்க ஒரு அவன்கிட்ட போய். உண்மையிலே நீங்க டூலர் வந்து எனக்கு ஒரு யோசனை. என்ன சார், மதுரையில் சித்திரத்தில் நடக்கும் மேடம், 10 லட்சம் பேர் வருவாங்க அந்த காலத்திலே. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 500 ரூபா, இது ஒரு ஜோக்கு இல்லை, சிந்தனையா பாருங்க. 500 ரூபா சைக்கிள் நாங்கள் 5 பேர் உட்காந்து சந்தோஷமா போனோம். போதும்ன்ற மனசு, 500 ரூபா சைக்கிள் 5 பேர் உட்காந்து மகிழ்ச்சியா போனோம். இன்னைக்கு ஒரு டூலர் மேடம் 2,30,000 ரூபா. டயர் இருக்கு, லைட் இருக்கு, டேங்க் இருக்கு, ஹேண்ட்பார் இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்கார்றவனுக்கு இடம் இல்லை. அவன் லைட் வச்சு சுற்றி சுற்றி பார்க்குறான். ஃபோன் பண்ணி, என்ன சார் உட்கார்ற சீட்டு மறந்துட்டீங்க? ஓ 200 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு ஓட்டி போயா அப்படி. இன்னொரு வண்டி 6,50,000 ரூபா. ஓட்டுருவேன் தரையில் உட்காந்துருக்கேன். அவர் சம்சாரம் 3ஆம் மேலே அங்கேயே உட்காந்துருக்கு. உட்காந்து ஃபோன் பண்ணிட்டேன், ஏறிட்டியாடி ஏறிட்டேன், கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு. கம்பி கம்பியா இருக்கு, அங்கே ஏறி உட்காந்து போகுது. இவன் தரையில் உட்காந்து ஓட்டி போய்கிட்டு இருக்கான். அந்த அம்மா மேலே உட்காந்து ஓம்னி பஸ்ஸில் போவாங்களா, அவங்ககிட்ட பேசிட்டு, எந்த ஊர் போறீங்க? இவன் அடியில் அடைக்கான் பாவம். இதுல இருந்து என்ன தெரியுது, 500 ரூபாய் சைக்கிளும் சந்தோஷம் வாழ முடியும். 6 லட்சம் ரூபாய்க்கு டூலர் வாங்கினா கூட நிம்மதி கிடையாது. போதும்ன்ற மனசு இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கும். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல சார், நீங்க இதே மாதிரி பெண்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க, நீங்க கேளுங்க. என்ன கேட்க? ஏதாவது நான் ஆண்கள் கிட்ட கேட்குற மாதிரி. பெண்கள்கிட்ட அவங்க ஆண்கள்கிட்ட, நான் பெண்கள்கிட்ட கேட்குறேன். இத்தனை தாய் குளங்கள் இருக்கு, எல்லாரும் கைபேசி வச்சிருக்கீங்க. கைபேசினா தெரியாது, செல்போன் அப்படின்னா ஈஸியாக தெரியும். செல்போனில் உங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ இருந்தால் கை தூக்கும், உங்களுக்கு ஒரு பரிசு. வாங்க வாங்க மேடைக்கு வாங்க. வால்பேப்பரில் வச்சிருக்கணும், உடனே செட் பண்ணக்கூடாது. எங்கள் ஆரம்பத்தை தெரியும், படக்கடு கீழே போட்டாங்க. வால்பேப்பர் ஏன் வைக்கலாது? அங்கே ஒரு அம்மா செல்போனில் வீட்டுக்காரர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். அது ரியாக்ஷனில் என்ன சொல்ல தெரியுமா, அந்த முகரை வீட்டில் வைக்கிறதே பெரிய விஷயம், உனக்குலாம் செல்போன் தேவைப்படுதா அப்படின்ற கருத்து எனக்கு தெரியும். கரெக்டா தெரியுது சார், கரெக்டா தெரியுது. ஆனா நாங்கெல்லாம் வெள்ளேந்து மனசுக்கு சொந்தக்காரங்க. எல்லா விஷயங்களையும் நாங்கெல்லாம் அப்படி சொடக்கு போட்ட டயத்துல 6 வகையான ரசம் வைப்போம். ஆச்சரியமா இருக்கு. 6 வகையான டீ போடுவோம். எப்படி? சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கேட்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லாம கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமா கேட்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தன் கிளாஸ் எல்லாம் ஒரு டீ போடுங்க அப்படின்னா, அது நீங்க தான் மதுரை. அவன் டீ கடையை மூடிட்டு கடைசியில் வெள்ளரிக்கை வியாபாரம் பார்க்க போயிட்டேன். சார், இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவோமே. ஆண்கள் தான் தட்டி மீசை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா, ஒரு டீ உங்களால போட முடியுமா? அப்ப டிவிக்கு போறதுக்கு அவர் மீசை வச்சிருக்காரா? ஏமா அவர் பாவம் எத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருக்காரு சார். மீசையில 2 வகை சார். அதுக்கு ஒரு கொஸ்டினா, ஐயோ சார், ஹிட்லருக்கு மீசை, சார்லி சாப்ளினுக்கு ஒரே மீசை. இதுல பாருங்க, ஒன்னு சிரிக்க வைத்தது, ஒன்னு சீரழிய வைத்தது. மீசைக்கு அதுக்கும் காரணமே கிடையாது. இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன்.
6 வேணா டீ போடுறீங்க. உண்மையிலே தாய்க்குளங்கிற போற எல்லா தாய்க்குள்ளும் பாராட்டுறேன், உங்களை வணங்குறேன், வாழ்த்துறேன். ஆஹா தட்டுங்க. 6 வகையான டீ போடுறீங்களே, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போறீங்களா? அவன் டீயை குடிச்சிட்டு விக்குன்னு கையை உதறி நிறையா கைக்க அவங்களும் சொல்ல போறான். ஹலோ, எங்க சாப்பாடை சாப்பிட்டனால தான் ஆண்களுக்கு இத்தா தண்டி தொப்பையே வந்திருக்கு தெரியுமா? ஆமா, குப்பையா போட்டா தொப்பையா தான் வரும். உங்களுக்காக நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறோம் சார். நாங்க பதறில சாப்பிடுறோம். என்னத்தை வச்சிருக்காலும் என்ன. இன்னொரு விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொல்றேன். பொங்கல் எவ்வளவு நேரத்துல கிண்டலாம் பெண்கள்? 20 நிமிஷம், அரை மணி நேரம். அந்த அம்மா 3 மணி நேரம் கிண்டது பொங்கல் அன்னைக்கு. கரெக்டுன்னு அகப்பைய போட்டு வீட்டுக்கார மணி 3 ஆச்சு, இறக்கடி பொங்கலை இருங்க, செல்போனை உள்ள ஓட்டிட்டு அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒருத்தின்ட்ட டிப்ஸ் கட்டிக்கிட்டே சமைச்சிருக்கேன். முந்திரி போடணும், அப்புறம் கிறிஸ்மஸ் போடணும், அப்புறம் செல்போனை போடணும், உள்ள போட்டுருக்கு. நாங்க இப்படி அங்க ஜம்பாங்க சார். நாங்க யூடியூப் பார்த்து சமைச்சு கொடுக்குறோம் சார். அப்ப நாங்க சைக்கிள் டிப்ல போக வேண்டியதான். எல்லாத்தையும் பார்த்தா கூட கடைசி நாங்க பெண்கள் எதுக்கு உப்மான்னு ஒண்ணு கிண்டி கொடுக்குறோம். அது போதும் ஜோலி. என்னத்தை ஆக்கி போட்டாலும் இந்த ஆண்கள் பாராட்டுறாங்களா? பெண்கள் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சார்? உண்மையிலே இவங்களை பாராட்டணும். உண்மையிலே சமையல் எங்களுக்கு தெரியாத மாதிரி சொன்னா கூட அருமையா சமைப்பாங்க. நன்றி. இவங்க இந்த பொங்கல் அன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் கண்டிருந்தாங்க. இவங்க வீட்டுக்கு எத்தாப்புல சத்யா சினிமா தேட்டர்னு ஒன்று இருக்கும். பொங்கலை இறக்கணும், தேட்டர்லேருந்து 25 பேர் சேராட்டோவில் வந்துட்டாங்க. மேடம் கொஞ்சம் கொடுங்க, மேடம் கொஞ்சம் கொடுங்க, மேடம் கொஞ்சம் கொடுங்க. போங்கப்பா, அடுத்து வாங்கப்பா. மேடம் கொடுக்காட்டி நாங்கள் போக மாட்டோம். என்னடான்னு பார்த்தா நான் சைஸாக போய் கேட்டேன், என்ன சார் போல் அன்பாக வாங்கிட்டு போகிறீங்களா பொங்கலை? எதுக்கு சார்? சார் இதில் தான் சார் போஸ்ட் ஓட்டினா கச்சு நிற்கும் சார், நித்தையில் ஓட்டினோம்னா கிழிஞ்சிக்கிட்டு போயிடுது சார், மலைக்கு கூட கிழியாது சார். பொங்கலுக்கு ஒருவே வர மாட்டா சார் என் வீட்டுக்கு. நான் உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்றேன். என்ன வாயத்தன்னு சொல்லுங்கண்ணே, ஏன்னா அவர் தான் பொங்கலை சாப்பிட்டவர். 6 நாள் ஆச்சு. உண்மையிலேயே நல்லா சமைப்பாங்க. அந்த அதில் அல்வா செஞ்சாங்கன்னா 12 நாளைக்கு சாப்பிடலாம். ஆமா, என்ன தட்டுல இருந்து எடுக்கவே 6 நாள் ஆகும். இப்படி எல்லாம் சமைச்சு இது சார், இதை யாரும் கிண்டல் பண்றக்கா சொல்லல சார், எல்லா வீட்டிலும் நடக்குதா இல்லையா? ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன், சொல்லுங்க. தேனிக்குள்ள அந்த மேகமலைக்குள்ள காட்டுக்குள்ள ஒருத்தர் வேலைக்கு போனேன் சார். வேலாயுதம் ஒருத்தன் காட்டுக்குள்ள வேலைக்கு போனான். புலி கடிச்சிருச்சு சார். புலி கடிச்சு தாறுமாற மரத்துல ஏறி குதிச்சு காம்பவுண்ட் ஊச்சி வந்துட்டான். வந்து பார்க்குற ஒரு விரல காணாம். சரி பரவாயில்ல சார், புலி கடிச்சவன் பொழைச்சிட்டேன் சார். ஆச்சரியம். சாயந்தரம் பொண்டாட்டி வச்சு புளி குழம்பு சாப்பிட்டு செத்து போயிட்டேன் சார். அங்கே ஒரு அம்மா பார்க்க புத்தாண்டு எதுக்கு வந்து செத்து போயிட்டாங்க சார். பாராட்டிக்கிட்டே இருக்கணும். பாராட்டினா நோ டென்ஷன் நோ பிபி. நாங்கள் கஷ்டப்பட்டு மாங்குன்னு சமைக்கிறோமே, பக்கத்துல நிற்போம். ஏன் தெரியுமா? இதை பற்றி ஒரு பாராட்ட மாட்டாரா? ஆனால் ஆண்கள் சாப்பிட்றது உத்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? இந்த மாடு தவிட்டு திங்கும்லாக்கா, அந்த மாதிரி கப்பு 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 உள்ள தள்ளி ஏப்ப வேற விட்டு. மாடு கையில் இல்லையா சார் சாப்பிடும்? கப்பு 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 கப்பு. அது ஒரு மியூசிக்கோட சாப்பிட்ருக்கு. ஏன்னா அது ஒரு மியூசிக் மாடு. கப்பு 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 கப்பு. அப்படி சாப்பிட கூடாது சார். உங்க வைஃப் அப்படியே அல மல்லிகைப்பூ வச்சுட்டு முன்னுக்கு வந்து நின்னாங்கன்னா ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே, ஆடியன்ஸ்லாம் ஓடுது. அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. நம்மள புக் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். யார் புக் பண்ணுவாங்க? அதெல்லாம் தேடல. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. இந்த டிராபிக்ல இருக்காராம், 10 நிமிஷம் வந்துரும் மெசேஜ் பண்ணி. பாட்டுக்கு கவுண்டரா சார்? சரி, அதனால பாவம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டாங்க. கண்டிப்பா 6:30ல இருந்து உட்கார்னா சாதாரண விஷயமா? எங்கிட்ட ஒரு பழக்கம் என்ன, இந்த மைக் வந்து எனக்கு ஒரு பெரிய வியாதி. இது கிடைச்சா 4 மணி நேரம் கூட பேசிக்கிட்டு. டாக்டர் ஜோக்ல இருந்து டீச்சர் ஜோக்குக்கு போய் செருப்பு ஜோக்குக்கு போய். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலைன்னா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. பாத்தீங்களா? இன்னைக்கு எல்லா டாக்டரும் நல்லா இப்போ பார்த்தேன் சார்லாம் மேலே வந்து பரிசு வாங்கினேன். எங்கேயாவது ஒரு சில டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒருத்தெல்லாம் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், இருமுங்க, தும்முங்க, கையை ஊதுங்க, காலை ஊதுங்க, சட்டையை கலத்துங்க, மூச்சு விடுங்க. என்ன செய்யுது அப்படின்னாரு. என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. ஓ முதல்ல சொல்ல நீ எங்கேயா கேட்ட? போய் அடுத்தால் வையா. உங்களுக்கு என்ன செய்யுது? ரொம்ப வேர்க்குது டாக்டர். ஊசி போடவா? பேன் போடுங்க. போய் அடுத்தால் வையா. உனக்கு என்னையா? சாப்பிடவே முடியல டாக்டர். என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சாப்பிட்றேன். இதுக்கு சமைச்சா கொண்டு போக. இதே மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் அவன் கிடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்குறோம் அவனை. டாக்டர் ஊசி எடுத்துட்டு வர்றாரு. ஊசி போட போற நர்ஸு போடாங்க தட்டி விட்டாங்க. மறுபடியும் டாக்டர் ஊசி எடுத்துட்டு வர, நர்ஸு போடாங்க. வந்த ஒன்று கோவம், ஒன்று ஊசியை போடுங்க, அனுப்பிவிடுங்க சார். 200 ரூபா வாங்கினீங்களே, ஏன் அவங்க தடுத்துக்கிட்டே இருக்காங்க? இதான் தடுப்பூசி. நேற்று பார்க்குறேன் அவன் ஐசியூரில் படுத்து கிடக்காங்க. இப்படி அங்கே தடுப்பூசி போடுவாங்க. செத்து போனாங்க படுத்து. வயா அடுத்தாள் வையா. அடுத்தாள் வந்து உட்காந்தார்.
தொடையில் இவ்வளோ பெரிய காயம். டாக்டர் கேட்குறாரு, என்ன காயம்? பேசாமல் இருந்தேன். தம்பி உங்களை தான் கேட்குறேன், தொடையில் என்ன காயம்? காதுகிட்ட போய் தொடையில் என்ன காயம்? அப்போ அமைதியாக இருந்திருக்கேன். பக்கத்தில் ஒய்ஃப், நீங்களா சொல்லுமா, ஏன் அமைதியாக இருக்கார்? அது ஊம காயமுங்க. இப்போ ஊமை கைத்தட்டல் வரப்போகுது பாருங்க. ரொம்ப நன்றி சார். என்கிட்ட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனா, அவெல்லாம் போயிருப்பேன் நேரம் போன் பண்ணிக்கல். அவெல்லாம் எதுக்கு போன? ஒருத்தர் மொட்டை மாடியில வெட்ட வழியில இத்தா தண்டி தொப்பையோட நின்றுட்டு இருந்தான். ரொம்ப சிரிச்சுறாங்க. அவ்வளோ பெரிய காமெடி கிடையாது. சொல்லுங்க. நானே என் நகைச்சுவை விரும்புவேன் சார். ஒருத்த மொட்டை மாடியில வெட்ட வழியில இத்தா தண்டி தொப்பையோட நின்றுட்டு இருந்தான். நான் ஷாக் ஆயிட்டேன். பக்கத்துல போய் கேட்டேன், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர் தாம்மா வைத்த காய போட சொல்லியிருக்காரு. உனக்கெல்லாம் ஜென்மத்துக்கும் பார்த்தல சார், நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காங்கன்னு சொன்னேன். நான் எதுக்கு அந்த ஜோக்கை ஆரம்பத்திலே தடுத்தேன்? நீங்கள் இப்படி பரிதாபம் ஆயிடுவீங்க. பார்த்தியா, ஒரே ஜோக்கில் 15 வரை லைனாக அனுப்பியிருக்கேன். நான் கஷ்டப்பட்டு ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர, நீ வெளியே அனுப்ப. நான் இன்கமிங், இந்த பிள்ளை அவுட் கோயிங். அது தடுப்பூசி ஜோக்குக்கு தடுப்பூசி போட போறாங்க சார். அதெல்லாம் ஒரு அம்மா சொல்லி தயவு செய்து இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்படின்னு. இல்ல, பொதுவாகவே உண்மையிலே டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க? உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே நம்ம குறைக்க வேண்டிய உப்பு என்ன தெரியுமா? ஆண்கள் நீங்க எல்லாம் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பொண்டாட்டி ஃபோன் வந்தோன்னா அந்த பொய்யை சொல்லவா இந்த பொய்யை சொல்லவா அப்படின்னு டென்ஷன் ஆவீங்க. ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு. பெண்கள் நம்மலாம் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. பட்டை வாங்கி கொடு, நுட்டை வாங்கி கொடு, தட்டை வாங்கி கொடு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆண்களுக்கு மண்டை நிறைய முடி இருக்கும். இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூரா புடுங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு. வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதொணப்பு. வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்தி வைப்பு. ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு. அதுதான் வாழ்க்கைக்கு மிக சிறப்புன்னு சொல்லிட்டு நல்லா சிரித்து கொண்டே இருங்கள். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. இந்த விழாவை விலை உதவி தண்ணி ஆமா ஸ்ரீ வீரா ஸ்டீல்ஸ் கம்பெனிக்கும் வந்திருந்த நம்ம நீதிபதி ஐயா, முக்கியஸ்தர், நம்முடைய காவல்துறை அதிகாரிகள், ஜீவன் டிவி, அதேபோல் கௌதம் மீடியா, அரிமா சங்கம் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் லேட்டாக வந்தால் கூட எங்களை உட்காந்து கடைசி வரைக்கும் உற்சாகப்படுத்திய தாய்க்குளங்கள், தந்தைமார்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். என்னென்னைக்கும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி தங்கட்டும், அது நிலைக்கட்டும், இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டு தினத்தில் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த புத்தாண்டு முள்ள 10 ஆண்டுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.